அமைதிக்கான தேடல் ஒரு காலத்தில் நகரத்தின் சத்தத்தாலும் பரபரப்பாலும் சோர்வடைந்த ஒரு மனிதன் தன் மனதிலும் இதயத்திலும் அமைதியை கண்டறிய முடிவெடுத்தான். இதற்காக தியானம் மற்றும் சிந்தனையிலிருந்து எந்த தடையும் இல்லாத அமைதியான மற்றும் நிம்மதியான இடத்தில் நேரத்தை செலவிட அவன் தீர்மானித்தான். நகரம் மிகவும் சத்தமாக இருந்ததால் அவன் காட்டுக்குச் செல்ல முடிவெடுத்தான். காட்டில் ஒரு கணம் மட்டுமே அங்கே அமைதி நிலவுவது போல் அவனுக்கு தோன்றியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு பலவிதமான ஒலிகள் அவனுக்கு தெளிவாக கேட்கத் தொடங்கின. சில்வண்டுகளின் சத்தம், பறவைகளின் கானம், மரங்களின் சலசலப்பு. இது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இன்னும் அமைதியான இடத்தை அவன் தேடத் தீர்மானித்தான். குகையை தேடி மேலும் சில நாட்கள் செலவழித்தான். இறுதியாக நம்ப முடியாத அளவுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்த ஒரு குகையை அவன் கண்டான். ஆனால் அவன் அங்கு குடியேறியவுடன் ஒரு மூலையில் தண்ணீர் சொட்டிக் கொண்டிருப்பது அவனுக்கு தெரிய வந்தது. குகையில் எவ்வளவு அமைதி இருந்ததோ அவ்வளவு தெளிவாக அந்த தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது. இது அந்த மனிதனுக்கு மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தியது. அப்போது தன்னுடைய வீட்டில்தான் சத்தமில்லாத அமைதியை உறுதி செய்ய முடியும் என அவன் முடிவெடுத்தான். அடுத்த 6 மாதங்கள் வீட்டை கட்ட செலவழித்தான். இறுதியாக அந்த மனிதன் வீட்டின் நடுவில் அமர்ந்தான். டிக் டாக், டிக் டாக். முழுமையான அமைதியிலும் அந்த கடிகாரம் நிற்பதில்லை. கோபத்தின் உந்துதலில் அவன் தனது மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை கழற்றி சுவரில் எறிந்தான். இதோ அந்த தருணம் வந்துவிட்டது. எதுவும் அவனை திசை திருப்பவில்லை. அந்த மனிதன் ஒரு ஆழமான மூச்சு விட்டான். அப்போது லப் டப், லப் டப். அவனுடைய இதய துடிப்பு அவனுடைய மார்பில் உரக்க கேட்டது. நீதி, மன அமைதி வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. அனைத்து பிரச்சனைகளும் தீர்வுகளும் நம் உள்ளுக்குள் தான் இருக்கின்றன. இதை உணரும் அந்த ஒரு கணம் வாழ்க்கையை நம்ப முடியாத அளவுக்கு எளிதாக்குகிறது. நீங்கள் யாரையும் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நபராகிய உங்களுடன் அமைதியாக வாழத் தொடங்குகிறீர்கள். இருக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.